மேஷம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நண்பர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு துரோகங்கள் அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். மேஷம் ராசிக்காரர்கள் எப்போதுமே ஒருவரை நம்பிவிட்டால் அவங்களுக்கு தங்களின் உயிரை கூட கொடுக்கக்கூடிய குணம் கொண்டவர்களாகவே இன்னும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் நிச்சயமாகவே இருப்பீர்கள். இவன் என்னுடைய ஆள், இவனுக்காக நான் எதையும் செய்வேன் என்று நட்புக்காக வளைந்து கொடுத்து தூக்கி வைத்து கொண்டாடிய நண்பனை உங்களுடைய முதுகுக்கு பின்னால் குழிப்பறிப்பான் என்று நீங்கள் கனவிலும் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டீர்கள். இப்பொழுது அந்த நிலைமைகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை நீங்களே கூறுங்கள். உங்களிடம் எல்லா ரகசியங்களையும் வாங்கிவிட்டு உங்களுக்கு ஒரு லாபகரமான வாய்ப்புகள் தேடி வரும் பொழுது அதை தட்டி பறிப்பது அல்லது உங்களை பற்றி மற்றவர்களிடம் தவறாக பேசி உங்களுடைய பெயரை கெடுப்பது போன்ற துரோகத்தை அந்த நண்பன்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே செய்திருப்பான். பணத்தையோ அல்லது நல்ல வாய்ப்புகளையோ இழந்ததை விட நான் இவனையே நம்பினேன் என்று உங்களுடைய ஆழ்மனதில் ஏற்பட்ட அந்த ஏமாற்றத்தையின் வழிதான் இன்னமும் உங்களை இன்று வரை வதைத்து எடுத்துக்கொண்டு தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதை போல் கடன் வாங்கி தப்பிக்க முடியாமல் தவித்த ஒரு காலகட்டங்களும் மேஷம் ராசியான உடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அல்லது அவசர தேவைக்காக என்று வரும் பொழுது வேறு வழியே இல்லாமல் நீங்கள் வாங்கிய கடனானது உங்களை ஒரு பெரிய சுழலுக்குள் தள்ளி விட்டிருக்கலாம். ஆனால் இது இப்படிப்பட்ட அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் ஒரு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். உங்களை ஒரு பெரிய சுழலுக்குள் அதை தள்ளிவிட்டு அடுத்த மாதம் கொடுத்து விடலாம் என்று நினைத்து வாங்கிய பணங்கள் வட்டிக்கு மேல் வட்டி குட்டி போட்டு உங்களை தூங்க விடாமல் செய்த நாட்கள் இன்னும் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தான் இருக்கும். கடன்காரர்களின் போன் கால்கள் வரும் பொழுதெல்லாம் நெஞ்சு படப்படப்பதும் அவர்கள் எதிர்கொள்ள முடியாமல் ஒதுங்கி ஓடுவதும் எப்படியாவது இந்த கடனில் இருந்து தப்பித்து விட வேண்டும், தப்பித்து விட மாட்டோமா என்று விடிய விடிய இறைவனிடம் அழுது புலம்பிய ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அந்த காலகட்டங்கள் உங்களை பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் மன ரீதியாகவும் முற்றிலுமாகவே உங்களை உலுக்கி போட்ட ஒரு காலமாகவே அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல் நீங்கள் திரும்ப வராத ஒரு பண இழப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி போட்டது. வாழ்க்கையில் சில இழப்புகள் மறந்து போகும், ஆனால் சில இழப்புகள் மனிதனின் சிந்தனைகளையே மாற்றிவிடும். குறிப்பாக திரும்ப வராத பண இழப்பு பலருக்கு மனதில் ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பொருந்தாது. ஆனால் சிலர் இதை கேட்ட போது நானும் இதை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன் என்று நினைத்த ஒரு அனுபவங்கள் இந்த ஒரு வீடியோவை கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கும். ஒரு தவறான ஒரு முதலீடோ, ஒரு தவறான நம்பிக்கை, ஒரு அவசர முடிவு அல்லது எதிர்பாராத ஒரு சூழ்நிலை காரணம் எதுவாகவே இருந்தாலும் நீங்கள் கடினமாக சம்பாதித்த பணம் திரும்ப கிடைக்காத நிலைமைகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேஷம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடும்பத்தாரின் தேவைகளை இப்பொழுது நீங்கள் என்ன வேண்டும் என்பதை கேட்டு நிறைவேற்றி வைத்துக் கொண்டாலே போதும். உடைய குடும்பத்தார்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு உதவிகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே தேடி கொடுப்பார்கள். நீங்கள் இப்பொழுது ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா உறவுகளும் இறுதி வரைக்கும் வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வராது. ஆனால் சில உறவினர்கள் மட்டுமே தான் இறுதி வரை நம்முடன் இருந்து நமக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுப்பார்கள் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். மேஷம் ராசியில் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் என்பது நிறைவேறி அதை மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களை இப்பொழுது கொண்டு வந்து விட்டது. பரணியில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு பொறுமை என்பதை வேண்டும். பொறுமையுடன் நீங்கள் முடிவெடுத்தால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறும். இப்படிப்பட்ட நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்படுதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள்.
திடீர் பணவரவு ஏற்பட்டு கடன் சுமைகள் என்பது குறையக்கூடிய ஒரு சந்தோஷமான நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். நெஞ்சை அடைத்துக் கொண்டிருந்த கடன் சுமைகளும் விடிய விடிய உங்களை தூங்க விடாமல் செய்த போன் கால்களும் வட்டிக்கு மேல் வட்டி கட்டிய நரக வேதனைகள் அனைத்திற்கும் இனிமேல் ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிடும். எதிர்பாராத வழிகளில், அதாவது நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய பாக்கிகள் வசூலாவது, பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்கள் கிடைப்பது, அல்லது உங்களின் புதிய முயற்சிகள் மூலம் திடீர் பண வரவுகள் அசுர வேகத்தில் உங்களை தேடி வருவது, இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். கையில் பணம் புழங்க தொடங்கியதும் நீங்கள் முதலில் செய்வது உங்களுடைய தூக்கத்தை கெடுத்த கடன்களை அடைப்பதாகத்தான் இருக்கும். கடன்கள் ஒவ்வொன்றாக குறைந்து உங்களுடைய வங்கி இருப்பு உயரும் பொழுது, அப்பாடா இனிமே நமக்கு எந்த பயமும் கிடையாது என்று நீங்கள் விடப்போகும் அந்த நிம்மதியான பெருமூச்சை உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். அது தேடி கொடுக்கதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை எதிர்த்தவர்கள் அமைதியாக விலகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இப்பொழுது பிறந்துவிடும். மேஷம் ராசியான உங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்தை எல்லாரும் ஒரே மாதிரி பார்த்திருக்க மாட்டார்கள். சிலர் நேரடியாக எதிர்த்திருக்கலாம், சிலர் அமைதியாக உங்கள் மீது தவறான எண்ணங்களை கூட உருவாக்கவும் முயற்சி செய்திருக்கலாம். அது அனைத்திற்கும் இப்பொழுது ஒரு தீர்வானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. அதை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாக மாறும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேஷம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடும்பத்தாரின் தேவைகளை இப்பொழுது நீங்கள் என்ன வேண்டும் என்பதை கேட்டு நிறைவேற்றி வைத்துக் கொண்டாலே போதும். உடைய குடும்பத்தார்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு உதவிகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே தேடி கொடுப்பார்கள். நீங்கள் இப்பொழுது ஒன்றே மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா உறவுகளும் இறுதி வரைக்கும் வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வராது. ஆனால் சில உறவினர்கள் மட்டுமே தான் இறுதி வரை நம்முடன் இருந்து நமக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுப்பார்கள் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். மேஷம் ராசியில் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் என்பது நிறைவேறி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களை இப்பொழுது கொண்டு வந்து விட்டது. பரணியில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு பொறுமை என்பது வேண்டும். பொறுமையுடன் நீங்கள் முடிவெடுத்தால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறும். இப்படிப்பட்ட நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்படுதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். திடீர் பணவரவு ஏற்பட்டு கடன் சுமைகள் என்பது குறையக்கூடிய ஒரு சந்தோஷமான நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். நெஞ்சை அடைத்துக் கொண்டிருந்த கடன் சுமைகளும் விடிய விடிய உங்களை தூங்க விடாமல் செய்த போன் கால்களும் வட்டிக்கு மேல் வட்டி கட்டிய நரக வேதனைகள் அனைத்திற்கும் இனிமேல் ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிடும். எதிர்பாராத வழிகளில், அதாவது நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய பாக்கிகள் வசூலாவது, பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்கள் கிடைப்பது, அல்லது உங்களின் புதிய முயற்சிகள் மூலம் திடீர் பண வரவுகள் அசுர வேகத்தில் உங்களை தேடி வருவது, இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். கையில் பணம் புழங்க தொடங்கியதும் நீங்கள் முதலில் செய்வது உங்களுடைய தூக்கத்தை கெடுத்த கடன்களை அடைப்பதாகத்தான் இருக்கும். கடன்கள் ஒவ்வொன்றாக குறைந்து உங்களுடைய வங்கி இருப்பு உயரும் பொழுது, அப்பாடா இனிமே நமக்கு எந்த பயமும் கிடையாது என்று நீங்கள் விடப்போகும் அந்த நிம்மதியான பெருமூச்சை உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். அது தேடி கொடுக்கதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து